திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அரிய மருந்தினை கூறி நல்வாழ்வு பெறுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலிருந்து 44வது பதிகம் திருச்சோற்றத்துறை என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். 44வது பதிகம் திருச்சோற்றத்துறை, 4வது பாடல். திருத்தாண்டகம். அப்பர் பெருமான் தன் கடன் பணி செய்து என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னவத்தையா. அதனால் நாமும் திருத்தலங்களுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் உழவார பணி செய்ய வேண்டும் என்ற உயரிய சிந்தனை நமக்கு வரணும். இந்த 4வது பாடலை பார்ப்போம். கண்ணவனாய் உலகெல்லாம் காக்கின்றானே, காலங்கள் ஊழி கண்டிருக்கின்றானே, விண்ணவனாய் விண்ணவர்க்கும் அருள் செய்வானே, வேதனாய் வேதம் விரித்திட்டானே, எண்ணவனாய் எண்ணார் புறங்கள் மூன்றும் இமையா முன் எரிகொள்ளுவ நோக்கி, நக்கதிண்ணவனே திருச்சோற்றுத்துறையுளானே, திகழொளியே சிவனே உன் அபயம் நானே. இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியிலையும் உன் அபயம் நானேங்கிறார். திகழொளியே சிவனே உன் அபயம் நான் உன்னுடைய அபயம் என்கிறார். பற்றுக்கோடாக இருந்து உலகத்தையெல்லாம் காப்பவன், உலகெல்லாம் காக்கின்றான். பல ஊழிகளையும் கண்ட காலம் கடந்த பெருமானே, தேவனாய் தேவர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் அருள் செய்பவன், தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவன், வேத வடிவினவன், வேதியன், வேதியர்க்கு வேதியன், வேத நாயகன். அப்படி வேத கருத்தை விரித்து உரைத்தவன், எங்கள் உள்ளத்திலே இருப்பவனாய் பகைவருடைய மும்மதிலையும் இமை கொட்டும் நேரத்தில் தீக்கி இரையாக்குமாறு அவற்றை கண்டு சிரித்த உறுதியை உடையவனே, திருச்சோற்றுத்துறையிலே உரையக்கூடிய திகழொளியாம் சிவனே, திகழ்ந்திருக்கின்ற ஒளியே, ஒளிமயமானவனே, நான் உன் அடைக்கலம். அவன் எப்படி உலகுக்கெல்லாம் கண்போல இருக்கிறானா அப்படிப்பட்டவனா. அதனால தான் கண்ணவனாயினார். விண்ணவர்க்கும் என்பது உண்மை. அதனால சிவபெருமன் விண்ணவன் ஆதல் ஏனைய விண்ணவர் வினைவயத்தால் அன்றி தன் இச்சையால் என்று உணர்த்தியார். ஆக கருதினோர் என்பது பொருட்டு எண்ணர்னா பெருமானை மதிக்காதவர்னு அர்த்தம், மதியாதவர்கள். திண்ணவன் திண்மை உறுதி வலிமை. திண்ணவன் வலியவன். என்னவனே திகழொளியே சிவனே நான் உன்னுடைய அபயம் என்று பாடுகிறார்.
பாடலை மீண்டும் பெருமானிடத்தில் விண்ணப்பிப்போம். கண்ணவனாய் உலகெல்லாம் காக்கின்றானே, காலங்கள் ஊழி கொண்டிருக்கின்றானே, விண்ணவனாய் விண்ணவர்க்கும் அருள் செய்வானே, வேதனாய் வேதம் விரித்திட்டானே, எண்ணவனாய் எண்ணார் புறங்கள் மூன்றும் இமயாமுன் எரிகொழுவ நோக்கி நக்க கிண்ணவனே, திருச்சோற்றத் துறையுளானே, திகழொளியே சிவனே, உன் அபயம் நானே, உன் அபயம் நானே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்சோற்றத்துறை சென்று அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஒப்பிலாம்பிகை உடனமர் ஓதவனேஸ்வரரை வணங்கி அனைத்து நலன்களையும் வளன்களையும் அவன் அருளாலே பெற்று வாழ்வோம். அனைவரையும் அவன் அருள் துணை கொண்டு வாழ்விப்போம், மகிழ்வோம், மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.